அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. வேலவா நீ அல்லால் தெய்வம் இல்லை. வேலவா வேலவா வேலவா. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் சேவல் கொடி வேலவன் அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய எதிரணியை சார்ந்த அனைத்து தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனனகால ஜாதகமே முக்கியம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை தங்கள் முன்பாக பதிவு செய்கிறேன். நம்மை விட்டு இந்த பூவுலகில் நீங்கினாலும் என்றும் நம் மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய அக்கா புவனாக்கா சொன்ன அந்த உதாரணம் தான் எனக்கு இப்போ நினைவு வருது. இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் தென்னமரத்தை பற்றி கட்டுரை எழுத சொன்னால் பசுமாட்டு பட்டி விலாவரியாக எழுதி இந்த இப்போப்பட்ட பசுமாட்டை நாங்கள் அந்த தென்னமரத்தில் தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையான ஒரு இதை அக்கா சொன்னாங்க. எல்லாரும் நேரம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எதிரணியை சேர்ந்தவங்க பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் கேட்டேன். அதாவது எப்பவுமே தலைப்புங்கிறது என்ஹெச் ரோடு மாதிரி, நடுவர்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறதுக்கு கடன்பட்டவனாக இருக்கேன். என்ஹெச் ரோட்டில் நம்ம போகும்போது கொஞ்சம் ரைட்டில் நம்ம லேசாக திரும்பிட்டா கூட நம்ம போக வேண்டிய இலக்கை விட்டு பல 100 கிலோமீட்டர் இந்த பக்கம் போயிடுவோம், தவறுதலாக போயிடுவோம். அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்து தான் என்ஹெச்சை படிக்கணும். அதே மாதிரி ஒரு பட்டிமன்றம் எடுத்தால் தலைப்பு முக்கியம். அந்த தலைப்பை வந்து நம்ம சரியாக புரிஞ்சு உள்வாங்கி அந்த தலைப்பை நம்ம ஒட்டி கருத்து பரிமாற்றம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த தலைப்பு என்னது, ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்வதற்கு காலபுருஷ தத்துவம் முக்கியமா அல்லது ஜனனகால ஜாதகம் அது முக்கியமா, இதான் கேள்வி. அப்போ தலைப்பிலே வந்துடுது, ஜாதகத்தை பார்த்து பலனை சொல்வதற்கு காலபுருஷ தத்துவம் அந்த தியரி இருக்கு, அது முக்கியமா அல்லது ஜனனகால ஜாதகத்தில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அமைப்பு, அந்த ராசி அம்சம் பாதாசாரம் தசாபதி கோச்சார் அதெல்லாம் பார்த்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அதை பார்த்து பலன் சொல்றது முக்கியமா அப்படிங்கிறது தான் எங்கள் தலைப்பு. அப்படிங்கும்போது இதில் முதல்ல ஒரு விஷயத்த கிளியர் பண்ணியிருந்தேன். ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் நம்ம காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையில் பலன் பார்த்து சொல்லலாம் அப்படிங்கிறது சரிதான். இப்போ தலைப்பு வந்து எது சிறப்பு, காலபுருஷ தத்துவம் சிறப்பா அல்லது வந்து ஜனனகால ஜாதகம் சிறப்பா அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கிடையாது. பலன் சொல்வதற்கு எது முக்கியம். இப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கினோன்னு அந்த ஜாதகத்தில் ஏன் இன்னைக்கு நம்ம இன்னைக்கும் சரி, இது நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தானே வரேன் நம்ம பட்டிமன்ற ஆய்வுகள்லாம். இதில் அந்த எதிரணியில் பேசினவங்க எத்தனை பேர் வந்து அந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது இப்படின்னு பலன் சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க ராசி அம்சம் பாதாசாரம் தசாபதி அதை மையமாக வச்சு அந்த இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு இன்னது நடக்கும் இன்னது நடக்காது அப்படி தானே பட்டிமன்ற ஆய்வுகள் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த எதிரணியை சேர்ந்தவங்களே அப்படி தானே பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாமல் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது 4ஆம் இடம் 3ஆம் இடம் சொல்லி விளக்கம் கொடுத்து அப்படி பலன் சொன்னவங்க எத்தனை பேர். அது பலன் சொன்னால் சரியா தவறா, சரியா வருமா தப்பா வருமா அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக வரல. அது எத்தனை பேர் சொன்னாங்க இல்லை. அதாவது நம்ம செகண்ட் ஒப்பீனியனுக்கு காலபுருஷ தத்துவத்தை எல்லாரும் எடுக்கிறது தான். காலபுருஷ தத்துவத்தை முக்கியமா இல்லையான்னு கேட்டால் முக்கியம்தான். ஆனால் பலன் சொல்றதுக்கு எது நம்ம முக்கியம். முதல்ல எடுத்தோடனே ஒருத்த வந்து எதிர்த்தாப்புல உட்கார்ந்தோடனே நீங்கள் வந்து ஜாதகத்தை வாங்கி அவனோட ராசி அம்சம் பாதாசாரம் தசாபதியை பார்க்குறீங்களா இல்லை காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையில் பார்க்குறீங்களா? அதன் அடிப்படையில் இப்போ பார்க்கும்போது ஏன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கூட இது காலபுருஷ தத்துவம் உதவுதுங்கிறது வேற மேட்ரு. எது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எது உதவுன்னு கேட்டால் காலபுருஷ தத்துவம். அது இங்கே மேட்ரே இல்லையா. ஜாதகம் பார்த்து பலன் சொல்வதற்கு எது முக்கியம், இதுதான் கேள்வி. அப்போ ஜாதகம் இருக்கு, அப்போ இல்லைன்னா அந்த டாப்பிக்கே வேண்டாம், அதை விட்டுருங்க. அது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி போயிருது. அதனால இந்த செவ்வாய் சனியை பற்றி சரியாக தெரிஞ்சிருந்தா எங்கே இன்னைக்கு வந்திருப்பாங்கன்னு தம்பி ஒரு கருத்து சொன்னார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த தலைப்பு நீங்கள் சரியாக கேட்ச் பண்ணிக்கிட்டே நீங்கள் அநேகமாக எங்கே அன்றைக்கி வந்திருப்பீங்க.
அதாவது காலப்புருஷ தத்துவத்தை இங்க யாரும் அசால்ட் பண்ணல, அது முக்கியம் இல்லை, அது தேவையில்லைங்கிற யாருமே நாங்க சொல்லல. அது முக்கியம்தான், தேவைதான். ஆனா ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்வதற்கு அந்த இண்டிவிஜுவல் ஜாதகத்துல ராசி அம்சம் பாதாசாரம் தசாபத்தி வச்சு அடிஷனலா கோச்சார பலன்கள், கோச்சார கிரகங்கள் இப்போ உள்ள ஜாதகத்தின் அடிப்படையில் எந்தெந்த கிரகம் மேல போகுது, இப்படி பலதரப்பட்ட அஷ்டவர்க்கம் பிரதாசவர்க்கம் பரல்கள் என்ன வேணா நீங்க பார்க்கலாம். ஆனா மெயினா இண்டிவிஜுவல் ஜாதகத்துல ராசி அம்சம் பாதாசாரம் தசாபதியை பார்க்கறோமா இல்லையா முக்கியமா, இதை பார்த்துக்கிட்டு செகண்ட் ஒப்பீனியனா நம்ம வந்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் என்ன வருதுங்கிறத பார்க்குறோம். அது பார்க்கலன்னு சொல்ல வரல, அது செகண்ட் ஒப்பீனியன் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு பொதுவாக 4ஆம் இடம் ஒரு ஒரு கடகராசி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, சந்திரன் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது, அப்படி அந்த 4ஆம் இடம் பாவம் சம்பந்தமா எல்லாம் கெடுதலாக தான் இருக்கும்னு சொல்லி முடிச்சிடலாமா? அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஜாதகத்துல அந்த 4ஆம் பாவாதிபதி சிறப்பா இருந்து, அந்த இண்டிவிஜுவல் ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல சிறப்பு கிரகங்கள் இருந்து, சிறப்பு பார்வைகள் இருந்து, அதனுடைய சிறப்பு தன்மையா இருந்தா இந்த சந்திரன் கெட்டு போறதுனாலயோ இல்ல கடகராசி கெட்டு போறதுனாலயோ எந்த பாதிப்பு வர்றது இல்லையே. உங்களுக்கு இதை கெட்டு போனா இது இது மைனஸா இருந்தா அதை பாக்குறது, அதை மைனஸா இருந்தா இதை பாக்குறதுங்கிற வேணும், அந்த மாதிரி வச்சுக்கிறாங்களே தவிர மெயினா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்து கடகராசியும் கெட்டு போச்சு, சந்திரன் கெட்டு போச்சு, அப்ப 4ஆம் பாவம் உள்ள அவுட்டு, சந்திரன் காரகத்துவம் உள்ள அவுட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம் இல்லையே. நம்ம அவனுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்துல 4ஆம் பாவமும் 4ஆம் பாவாதிபதியும் 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கரங்கள் சேர்ந்த கரங்கள் மற்ற சுகமா இருந்தா பிளஸ் தானே பலன் வருது. அதுக்கப்புறம் இது புதன் தசை நடந்தா ஜென்ரலா கடன் வருது, பொது பலன். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் அடைமலை அப்படின்னு சொல்லி போடுவான். நாங்கள் தூத்துக்குடி தான் இருப்போம், வெயில் கடுங்கோ மண்டையை பிக்கும். விவேக் ஒரு காமெடியில் சொன்ன மாதிரி கொடூர வெயில், மிக கொடூர வெயில், அதிதீவிர கொடூர வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே கனமலைன்னு டிவியில் சொல்லுவான். அது என்ன நடந்திருக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தாலுகாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் பெரிய அளவுக்கு மழை பெஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லாமல் அந்த தகவல் அவன் போட்டிருப்பான். அவன் போடுறது பொது பலனாக போடுவான். அதே மாதிரி இந்த கோச்சாரத்தில் மேசராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களேங்கிற மாதிரி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அது பொது பலன். பொது பலன் பொதுவாக தான் இருக்கும். சில நேரங்களில் ஒத்து வரும், சில நேரம் ஒத்து வராது. அது பெரும்பாலும் ஒத்து வருது. ஜோதிடமே தோராயம், தோராயத்திலும் தோராயமா எப்படி போக முடியும்? அதனாலதான் துல்லியமா பார்க்கறதுக்கு தான் இண்டிவிஜுவல் ஜாதகம். சரி, அப்புறம் இந்த கும்பலக்கணக்காரங்களுக்குள்ள காதல் திருமணம் பண்ணுவாங்க. அப்புறம் கடகலக்கணக்காரங்களுக்குள்ள அப்பா இறந்து போய் அதுக்கப்புறம் தான் திருமணமாகும். அப்படி இது வந்து ஒரு அந்த காலபுருஷ தத்துவத்தில் உள்ளது. இதுவும் ஒரு பொது விதி தான். அப்படி சில நேரங்கள் நடக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எத்தனை கடகலக்கணக்காரங்களுக்கு, எத்தனை கும்பலக்கணக்காரங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ், அப்பா இருக்கும்போதே கல்யாணம், நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன், அனுபவத்தில் உள்ளது தானே. அப்போ அது பொது விதி பொதுவாக தான் இருக்கும். பொது விதின்னு வந்துட்டுனாலே அது சில நேரம் அது புயல் அடைமலை ஆரஞ்சு அலாட்டுமா, பெஞ்சாலும் பெய்யும், பெய்யாட்டாலும் இல்லை. அப்ப பெய்யுமா பெய்யாதான்னு கணிக்கிறதுக்கு தான் இண்டிவிஜுவல் ஜாதகம். காலபுருஷ தத்துவம் பொதுவான வானிலை அறிக்கை. அந்த இண்டிவிஜுவல்ங்கிறது அந்த இடத்துல பெய்யுமா பெய்யாங்கிறது அது தனிப்பட்ட சுய ஜாதகம். அதுக்கடுத்தால இது வேற என்ன, நம்ம தம்பி தங்கச்சிகள் பேசினதில் நான் நோட் பண்ணதில் உள்ள கருத்துக்களை சொல்கிறேன். அதனால் பொதுவாக இண்டிவிஜுவல் ஜாதகம் தான். நம்ம ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தாச்சுனாலே அவன் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வாங்கி ராசி அம்சம் பாலாசாரத்தை வச்சு தசாபதி வச்சு தானே பலன்கள் சொல்கிறோம். அதுதான் மேக்ஸிமம் அக்யூரேட்டாக வருது. அது அடிஷனல் சப்போர்ட்டுக்கு அல்லது செகண்ட் ஒப்பீனியனுக்கு காலபுருஷ தத்துவத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கிறோம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த ரிஷபராசி கெட்டு போயிருந்து அந்த ரிஷபராசிக்கு அதிபர் சுக்கிரன் கெட்டு போய் இருந்தால் கூட அவன் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவனுடைய அவன் ஒருவேளை அவன் வந்து ஒரு விருச்சிக இலக்கணமா இருந்து குரு பகவான் சிறப்பா இருந்து அந்த தனுசு இலக்கணம் சிறப்பா அமைஞ்சிருந்ததுன்னா அவன் பொருளாதார நல்லா தானே இருக்கிறத நம்ம அனுபவத்துல பார்க்குறோம். காலபுருஷ தத்துவம் அங்க ஃபெயிலியர் ஆகிறத பார்க்கத்தானே செய்யறோம். அப்போ இண்டிவிஜுவல் பலன் பார்த்து சொல்வதற்கு ரெண்டுமே முக்கியம்தான். நான் என்ன சொல்ல வரேன், அந்த விளையாட்டு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்களுக்கு அந்த 10 நிமிஷத்துல ஓடணும். அப்படி ஓடக்கூடியது ஒருத்தன் 9 நிமிஷம் 50 செகண்ட்ல ஒருத்தன் வரான், இன்னொருத்தன் 9 நிமிஷம் 51 செகண்ட்ல வரான். அந்த ஒரு செகண்ட்ல முன்னாடி வந்தாலும் அவன் தான் முதல் பரிசு. ரெண்டுமே முக்கியம்தான். ஜனனகால ஜாதகம் முக்கியம்தான், காலபுருஷ தத்துவம் முக்கியம். காலபுருஷத்தை முக்கியத்துவம் இல்லைங்கிறத நாங்கள் யாரும் சொல்லலை. ஆனா ஒரு அடி முன்னே எது இருக்கு, இண்டிவிஜுவல் ஜாதகம் தானே இருக்கு. அப்படி இண்டிவிஜுவல் ஜாதகம் அப்படி சிறப்பு இல்லை, முன்னணியில இல்லை அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தை வச்சு எல்லாரும் பாட்டு பெறுமா? இது வேற மெனக்கிட்ட வேலையா? இது டயத்தை குறித்து ஜாதகத்தை எழுதி அதை உட்காந்து தசாபத்தி கணக்கு பண்ணி கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து எழுதி கூட்டி கழிச்சு இதெல்லாம் எதுக்கு தேவை?
அதை நம்ம காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையிலே சொல்லிட்டு போயிடலாமே. அது அதனால இது ரெண்டும் முக்கியம்தான். எது ஒரு அடி முன்னே அப்படின்னு பார்த்தா, என்னைய பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய கருத்து நம்ம ஜனனகால ஜாதகம் தான். நன்றி, வணக்கம். என்று அன்புடன் நெல்லை குமரன்.